பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். நம்ம கண்டஸ்டன்ஸை பற்றி பேசுகிற உரிமை மட்டும்தான் நமக்கு இருக்குது. அவங்க பேரண்ட்ஸையோ இல்லை அவங்க பர்சனல் லைஃபோ எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு பல இடங்களில் நிறைச்சாலும் பல இடங்களில் அதை மீறி இருக்கேன். நான் அன்ஷிதோட பர்சனல் லைஃப்பை வந்துட்டு லைக் ஆர்னவோட ஃபேமிலி அந்த இது கூட கனெக்ட் பண்ணி பேசினதாகட்டும், இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி அருணோட ஃபேமிலியை பார்க்கும்போதும் பேசக்கூடாது, ப்ரோமோ பார்க்கும்போது நான் அதனால தான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். பட் லைவ் பார்க்கும்போது ஐயா நீங்கள் பார்க்கவே இல்லை, நீங்கள் 1 hour எபிசோடை பார்த்துட்டு வந்துட்டு லைவ்லாம் பார்க்க மாட்டேன், 1 hour எபிசோட் பார்ப்பேன். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது வந்து அருண் ஏன் இப்படி பேசுகிறாருன்றது இப்போ தான் புரியுது. அருணுக்கு ஒரு விஷயம் தெளிவாக இல்லை, புரியலை. அவர் தப்பு பண்ணினாலுமே அவர் அதை டிஃபெண்ட் பண்ணி ஆர்கியூ பண்ணி அவர் மேலே தப்பே இல்லாத மாதிரி ஒரு விஷயத்தை ட்விஸ்ட் பண்ணுவார் இல்லையா, அது அவங்க அப்பா கிட்ட பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவருக்கு யார் கூட முரண்பாடு இருக்குது அப்படின் போது அவர் மஞ்சரியை சொன்னார். அதாவது மஞ்சரி ஃபேமிலி வந்து சொன்னாங்க இல்லையா, அந்த பொம்மையோட கழுத்தை திருக்கி போடு அப்படின்னு சொன்னது அவர் ஃபன்னாக சொன்னார் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க அப்பா டிஃபெண்ட் பண்ணுறாரு. உங்கள் வீட்டில் வந்து அது ஹர்ஷா சொன்ன மாதிரி இருந்தது, பட் அவன் வந்து ஃபன்னாக தான் சொன்னான். அதை கூட கம்பேர் பண்ணும்போது, அதாவது மஞ்சரியோட விஷயத்தை கூட கம்பேர் பண்ணும்போது முத்து எவ்வளோ விஷயங்கள் பேசினார் தெரியுமா அப்படின்னு அதை மியூட்டில் வேற போட்டுட்டானுங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ பற்றி பேசியிருப்போம். அது வந்து சௌந்தர்யா அன்னைக்கு காலையிலேருந்து தலைவலி பண்ணாங்க. சத்தியமாக சொல்கிறா, லைவ் பார்த்தா அத்தனை பேருக்கும் அந்த எரிச்சல் இருந்திருக்கும். காலையிலையும் டான்ஸ் பண்ணுறேன் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours அப்படியே தலைவலி பிடிச்சிருச்சு. சத்தியமாக கைஸ் நான் பொய் சொல்லவே இல்லை. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அன்னைக்கு கண்டென்ட்டே கிடையாது. இவங்க வேணும்னே வந்துட்டு அது ஏதோ அவங்க க்யூட்டாக பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்க வாய்ஸை அவங்களே வந்து அவங்களால அழகாக 2 வாய்ஸ் எடுக்க முடியும், பட் வேணும்னே அவங்கள செல்ஃப் ட்ரோல் பண்ணி அது ஒரு ஃபன்னாக காமிக்க ட்ரை பண்ணுற மாதிரி பாட்டு பாடினாங்க. சத்தியமாக ரொம்ப பெரிய தலைவலி காலையில் இருந்தது. அதே தான் அவங்க ஈவினிங்கும் ஜெஃப்ரி கூட சேர்ந்து ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா பாட்டு பாடியிருப்பாங்க. சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செல்ஃப் ட்ரோலாக அவங்களுக்கு அந்த லிரிக்ஸை வேணும்னே தப்பு தப்பாக பாடுறது, மியூசிக் டோன் தப்பாக பாடுறது, ஸோ இந்த மாதிரிலாம் இது ஒரு ஃபன் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ரொம்ப பெரிய தலைவலியாக இருந்தது. கண்டென்ட்டும் இல்லை, இவனுங்க வேற தலைவலியாக இருந்தது. லைவ் பார்த்து அத்தனை பேருக்கும் அந்த எரிச்சல் இருந்திருக்கும். அதை தான் முத்துக்குமரன் ஃபன்னாக சொல்லியிருப்பார். இந்த டீப்பாய் எடுத்து அடித்து தலையை உடிச்சு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு இருப்பார். ஸோ இது ஒரு ஃபன்னி வேலை சொன்னதை அவங்க அப்பா எடுத்துகிட்டு வந்து, நீங்கள் பாருங்கள் அன்றைக்கி முத்துக்குமரன் வந்து எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னார், சௌந்தர்யா பாப்பாவை அவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னார், ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்றாரு. சார் உங்கள் பையன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா உங்கள் பையனை கரெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்தவன் பண்ணதை சொல்லி பாருங்களேன், அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அவன் கூட கம்பேர் பண்ணும்போது என் பையன்லாம் ஒரு மிஸ்டேக்காமா அப்படின்றார். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அதாவது இந்த மேனேஜர் டாஸ்கில் அருண் அவ்வளோ ப்ரொவோக் பண்ணிட்டு இருந்தார். அந்த டாஸ்க் ஃபுல்லாக ஆரம்பித்த அந்த முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் ஃபுல் டார்கெட் முத்துவாக இருந்தார். ஆரம்பத்தில் அவர் வந்து நம்ம அருண் வந்து ஒர்க்கராக இருந்தார், முத்து மேனேஜராக இருந்தார். அப்போ ஆரம்பிக்கும் போதே பிரச்சனையை கொடுக்கறதாகட்டும், இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இந்த கலையை பிடுங்கியாச்சு, இந்த கலையை பிடுங்கினதுக்கப்புறம் தான் நான் மேனேஜராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது மாதிரி நீங்களும் கலையை பிடுங்குங்க அப்படின்னு போது தான் முத்து சொல்லியிருப்பார், ஆமாம் நான் அவர் ஒரு பிடுங்கி மேனேஜர் அப்படின்னு இருப்பார். ஸோ இது வந்து அவர் அது அருண் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஸ்டார்டிங்கில் இருந்தே. ஸோ முத்து ஒரு பாயிண்டில் அமைதியாக இருந்து அந்த டாஸ்கில் வெடிச்சிருவணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுன்றத மஞ்சரி கிட்ட சொல்லியிருப்பாரு. அவன் என்னை ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னை ஒரு மாதிரி நச்சு பண்ணிக்கிட்டே இருக்கான், நான் அப்படியே இருந்து ஏதாவது பண்ணிடணும்னு தோணுது மஞ்சரி அப்படின்னார். அதை அவரை மீன் பண்ணி முத்துவாக அவரை பற்றி சொன்னார். எனக்கு அப்படியே எரிச்சலாக இருக்குது, இதை நான் கேட்காம இருந்து நான் உள்ளுக்குள்ளே வச்சு பெருசாக வெடித்து செதறிடணும்னு எனக்கு தோணுது, அதுக்காக தான் நான் அந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ணிக்க ட்ரை பண்ணேன், பட் இதுக்கு மேலே நான் அவனை கன்சிடரே பண்ண மாட்டேன் அப்படின்றதையும் முத்து சொல்லியிருப்பார். நான் என்னமோ பண்ணிக்கணும்னு தோணுதுன்னா என்ன, நான் ரொம்ப என்ன அது அப்படியே அவன் சொல்றது எல்லாம் ப்ரெஷர் எல்லாம் கேட்டு நான் வெடிச்சு செதறிடக்கூடாது அப்படின்னு தன்னை பற்றி பேசினதை நீங்கள் அருணை சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. இப்போதான் புரியுது அருண் ஒரு விஷயத்தை எப்படி ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி மாற்றுவாருன்றது அவங்க அப்பா கிட்ட இருந்தா கற்றுக்கிட்டாருன்னு. ஐம் சாரி டு சே, நமக்கு வந்து அருணை பற்றி பேசுகிற உரிமை மட்டும்தான் இருக்குது. அவங்க அப்பாவை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் அவங்க அப்பா பையன் பண்ணுற தப்ப பேசவே மாட்டாரே. சார் இந்த உலகம் அப்படி தான் சார் இருக்கும், இந்த உலகத்தை எப்படி அடாப்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீ என்னென்ன தவறுகள் பண்ணுற அதுலேருந்து நீ கற்றுக்கோ தம்பி, நீ பண்ணுற தவறுகள் மட்டும்தான் பேசப்படுமானா நீ எல்லாம் பண்ணுறதும் நல்லதெல்லாம் சொல்கிறாரு. வந்ததுலேருந்து பயங்கர பாசிட்டிவான விஷயங்கள் அருணை பற்றி சொல்லி, நீ இப்படிப்பட்ட நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் நீங்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி எங்கள் பையனை தங்கச்சரன் எல்லாமே கொஞ்சிட்டீங்க. ஆனால் உங்கள் பையனோட தவறுகளை சொல்லுங்கள். நீ அழுகிறது கஷ்டமாக இருக்குன்றீங்களே, மற்றவங்களை அவர் எவ்வளோ அழ வைக்கிறாரு அப்படின்றதையும் பேசுங்க. அடித்தா ஒரு ஃபிசிக்கலாக ஒருத்தரை ஹர்ட் பண்ணக்கூட அந்த வலி அந்த அடுத்த செகண்ட் போயிடும். ஆனால் மென்டலி ஒருத்தரை ப்ரெஷர் கொடுக்குறாரு இல்லையா, அதெல்லாம் வந்து நைன்னு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளால் டாலரேட்டே பண்ண முடியாது. இந்த மண்டைக்குள்ளே மாவாட்டுற மாதிரி இருக்கும் அருண் சில நேரங்கள் பேசுகிறதெல்லாம். அப்படி ஒருத்தரை வந்து மென்டலி டார்ச்சர் கொடுக்காத அருண், அதை நீ மாற்றிக்கோப்பா. இது வந்து இந்த டாஸ்க்குக்காக இந்த கேமுக்கு
ஹனிமூனுக்காக மட்டும் இல்லாமல் உன் பர்சனல் லைஃபுக்கும் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்கள் பையனுக்கு அட்வைஸ் கொடுக்கறத விட்டுட்டு, பார்த்தீங்களா உங்களோட நீங்கள் சொல்கிறீங்க அன்றைக்கி தலையை திருக்கி போட்டது அருண் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறீங்களே, முத்து பாருங்க எவ்வளோ பேசியிருக்கான் அப்படின்றதெல்லாம் எப்படி சார்? அவன் டைட்டில் வின்னர் ஆக போகிறான், அவனை வந்து கீழே புல் டவுன் பண்ணணுன்றதுக்காக இவ்வளோ கேவலமாக இறங்கி பேசலாமாங்க சார்? அது ரொம்ப தப்பாக இருக்கே சார். ஒரு பேரண்ட் அப்படின்றவங்க நீங்கள் எங்களை விட எவ்வளவோ ஏஜ் உள்ள பர்சன்ஸ், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன், நீங்கள் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து பண்ணது நல்லாவே இல்லை சார். அது ரொம்ப தப்பாக இருக்குது. உங்கள் பையன் பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறதுன்றது நல்லா இல்லை சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரொம்ப ஒரு மெச்சூர்டான பர்சனாக இருக்கீங்க. ஆனால் இவ்வளோ இது பண்ணியிருக்க வேணாம் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பேரண்ட் வந்து பேசினது ஒரு முத்து ஒரு ஃபன் கான்வர்சேஷனில் பேசினதையும் உங்கள் பையன் பண்ண தவறையும் சேர்த்து வச்சு இதுக்கு அது கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேசினது நல்லா இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர் அப்பா பண்ணது பார்க்கும்போது. ஸோ பாப்போம், இன்னும் முத்துக்குமரன் ஃபேமிலி வரல. இப்போ தான் அருணோட ஃபேமிலி வெளியே போயிருக்காங்க. முத்து ஃபேமிலி வரட்டும், என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.